திண்டுக்கல் சீனிவாசனுக்கு திகில், துணியுமா திமுக தலைமை? திண்டுக்கல்லுக்கும் அதிமுகவுக்கும் பிரிக்க முடியாத பிணைப்பு உண்டு. ஏனென்றால் 1972 திண்டுக்கல் மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தலில்தான் அதிமுகவின் முதல் வேட்பாளரான மாயத்தேவரை நிறுத்தி 1.25 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வைத்து காட்டினார் எம்ஜிஆர். அந்த தேர்தலில் சுயேட்சைகளுக்காக ஒதுக்கப்பட்ட சின்னமான இரட்டை இலை மாயத்தேவருக்கும் ஒதுக்கப்பட்டு அது தனது முதல் தோல்வியிலேயே வெற்றி கணக்கை தொடங்கியதும் திண்டுக்கல்லில்தான். அதிமுகவுக்கும் திண்டுக்கல்லுக்கும் இப்படி ஒரு பந்தம் இருப்பதாலேயே என்னவோ திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் திமுகவால் ஜொலிக்கவே முடியவில்லை. கடந்த கால் நூற்றாண்டில் திமுக திண்டுக்கல் தொகுதியில் ஒரே ஒரு முறைதான் 1996 மட்டுமே வாகை சூடியிருக்கிறது. அதே சமயம் அதிமுக இங்கு இதுவரை 4 முறை வென்றும் இருக்கிறது. கடந்த 2 தேர்தல்களாக தொடர்ந்து திண்டுக்கல்லை தக்க வைத்து வரும் அதிமுகவின் திண்டுக்கல் சீனிவாசன் இப்போது தனக்கு ஹாட்ரிக் வெற்றி கிடைக்கும் என காத்திருக்கிறார். அவரது இந்த கனவை தகர்த்து இம்முறை திண்டுக்கல்லில் உதயசூரியனை ஜொலிக்க வைக்க வேண்டும் என உடன்பிறப்புகள் உத்வேக குரல் எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள். திண்டுக்கல்லில் திமுக போட்டியிட வேண்டும் என்று கட்சிக்குள் குரல் எழ தொடங்கியுள்ள நிலையில் இது குறித்து நம்மிடம் பேசிய திண்டுக்கல் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் வெள்ளிமலை, திண்டுக்கல் தொகுதியில் திமுக போட்டியிட வேண்டும் என்பது எங்களின் நெடுநாள் ஆசை. தேர்தலுக்கு தேர்தல் கட்சி தலைமையிடம் இதை நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தால் தொகுதியை கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்டுக்கு ஒதுக்கி விடுகிறது தலைமை. அதிமுகவின் திண்டுக்கல் சீனிவாசனோ தொடர்ந்து 2 முறை இங்கே ஜெயிக்கும் போது திமுகவால் ஜெயிக்க முடியாதா என்பதுதான் எங்களது கேள்வி. எங்கள் அமைச்சர் ஐ பெரியசாமியோ அல்லது மாவட்ட செயலாளர் ஐ.பி. செந்தில்குமாரோ திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட்டால் நிச்சயம் இங்கே திமுக ஜெயிக்கும். களம் இப்போது திமுகவுக்கு சாதகமாக இருப்பதால் திண்டுக்கல் தொகுதியில் இம்முறை நிச்சயம் திமுக வெல்லும். இதை மனதில் வைத்து நாங்களும் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வருகிறோம் என்றார் வெள்ளிமலை. அதிமுகவின் திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் தொகுதியில் ஹாட்ரிக் வெற்றிக்காக காத்திருக்கும் நிலையில் அங்கு இப்போது தங்களுக்கே சாதகமான சூழல் நிலவுவதாக திமுகவினர் உறுதிபட நம்புகின்றனர். இது குறித்து திண்டுக்கல் மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் ராஜசேகரிடம் கேட்டதற்கு, திண்டுக்கல் தொகுதி எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்தே அதிமுகவுக்கு சாதகமான தொகுதி. இங்கு அதிமுக நேரடியாக போட்டியிட்டாலும் அதிமுக கூட்டணி கட்சி போட்டியிட்டாலும் தொடர்ந்து வெற்றி எங்களுக்கே கிடைத்து வந்துள்ளது. திமுக ஆட்சியில் திண்டுக்கல் தொகுதிக்காக குறிப்பிடும்படியாக எந்த திட்டமும் வரவில்லை. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு உள்ளிட்ட பிரச்சனைகள் வாட்டி வதைப்பதால் திண்டுக்கல் நகர மக்கள் இம்முறையும் திமுகவுக்கு சாதகமாக சிந்திக்க மாட்டார்கள். எனவே திண்டுக்கல் சீனிவாசன் இங்கு 3வது முறையாக ஜெயிப்பது நிச்சயம் என்று தெரிவித்தார். திண்டுக்கல் ஆத்தூர் தொகுதியில் 2006 முதல் தொடர்ச்சியாக வென்று வரும் அமைச்சர் ஐ பெரியசாமியை தோற்கடிக்க முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனை 2016 ஆத்தூர் தொகுதியில் கொண்டு போய் நிறுத்தினார் ஜெயலலிதா. அதே போல இம்முறை திண்டுக்கல் சீனிவாசனை தோற்கடிக்க ஐ பெரியசாமியையோ அவரது மகனையோ திண்டுக்கல்லில் நிறுத்த துணியுமா திமுக தலைமை என்ற கேள்வியும் இப்போது எழுகிறது.